முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொழுகைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனை முன்பு நீலகிரி மாவட்ட படுகரின மக்கள் சார்பில் படுகரின பாரம்பரிய பாடல்களை பாடியும் கணபதி கலச பூஜை நடத்தியும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வெள்ளித்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. பஞ்சுப்பேட்டையில் அமைந்துள்ள ஓண காந்தீஸ்வரர் கோயில், சிங்கப்பெருமாள் கோயிலில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக ஜெயலலிதா பேரவை சார்பில் கோவிலம்பாக்கம் ஸ்ரீ மரகதீஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் காரப்பாக்கம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோயிலில் தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி 168 மற்றும் 169வது வட்டக்கழகம் சார்பில் உள்ளகரம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் திண்டிவனம் திந்தினீஸ்வரர் கோயிலில் 108 வகையான மூலிகை பொருட்களை கொண்டு சிறப்பு மகா யாக பூஜை, மிருத்யுஞ்சய ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றன. விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் 200க்கும் மேற்பட்டோர் அங்க பிரதட்சணம் செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் நகர கழகம் சார்பில் ஜெகநாதீஸ்வரர் கோயிலில் 108 மிருத்யுஞ்சய ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. வேலூர் கிழக்கு மாவட்டம் காட்பாடி தெற்கு பகுதி கழகம் சார்பில் சித்தூரிலிருந்து பெண்கள் பால்குடம் ஏந்தி சென்று சொர்ணமுகீஸ்வரர் கோயிலில் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆலங்காயம் பேரூராட்சி கழகம் சார்பில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலில் உள்ள ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் செய்து மனமுருக வழிபாடு நடத்தப்பட்டது. குடியாத்தம் நகர கழகம் சார்பில் நெல்லூர்பேட்டை ஸ்ரீ தேவி மாசுபடா அம்மன் கோயிலில் மகா ஸ்ரீ பிரத்யங்கரா யாகம் நடைபெற்றது. இதனையடுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பேரணாம்பட்டு நகர கழகம் சார்பில் கங்கையம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம், சிறப்பு யாகம் போன்றவை நடைபெற்றன. நாகப்பட்டினம் நகர கழகம் சார்பில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கோவில்பட்டி சீதா ராமலட்சுமண ஆஞ்சநேயர் கோயிலில் தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் வலங்கைமான் ஸ்ரீ தையல் நாயகி சமேத ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோயிலில் ஸ்ரீ மகா ருத்ரயாகம் உள்ளிட்ட பல்வேறு யாகங்கள், அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி ஒன்றிய கழகம் சார்பில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலில் தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதி கழகம் சார்பில் வாழ்வட்ச கோசம் மகிஷாசூர மருதணி பகவதியம்மன் கோயிலில் மகா ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள், சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஒன்றிய கழகம் சார்பில் ஈஸ்வரன் கோயிலில் ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. தஞ்சை வடக்கு மாவட்டம் பாபநாசம் ஒன்றிய கழகம் சார்பில் ராஜகிரியில் அமைந்துள்ள பீர்க்கை ஒலியுல்லா தர்காவில் சிறப்பு துவா நடைபெற்றது. மதுரை சோழவந்தான் தொகுதி கழகம் சார்பில் ஐயங்கோட்டை ஐயனார் சந்தன மகாலிங்கம் கோயில் மற்றும் ஜனகை நாராயண பெருமாள் கோயிலில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள், சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் சார்பில் மனநலம் குன்றிய மாணவ மாணவியர் மற்றும் ஆதரவற்ற முதியவர்கள் இல்லத்தில் சிறப்பு தீப வழிபாடு நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற சர்வ மத சமய கூட்டு பிரார்த்தனையில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் கோதண்ட ராமசுவாமி கோயிலில் ஸ்ரீ நரசிம்மருக்கும், ஆலந்துரையார் கோயிலில் வராகி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றிய கழகம் சார்பில் ஈஸ்வரன் கோயிலில் சிறப்பு யாகம் மற்றும் பூஜை நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் தலைவன் கோட்டையில் அமைந்துள்ள திருவாய் மொழியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புறநகர் மாவட்ட இலக்கிய அணி சார்பில் அயன் சிங்கம்பட்டியில் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் கோயிலில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி பேரூர் கழகம் சார்பில் சிவன் கோயிலில் இன்று காலை முதல் 108 தவில் மற்றும் நாதஸ்வர கலைஞர்கள் தொடர்ந்து 6 மணி நேரம் வாத்திய கருவிகளை இசைத்து பிரார்த்தனை மேற்கொண்டனர்.
வடசென்னை மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் தண்டையார்பேட்டையிலிருந்து பாத யாத்திரை மேற்கொண்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் பெரிய பாளையத்தம்மன் கோயிலில் நிறைவு செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். கோவை மாவட்ட கழகம் சார்பில் இஸ்கான் கோயிலில் அமைந்துள்ள கிருஷ்ணருக்கு தீப வழிபாடும், அரசூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மனுக்கு மிருத்யுஞ்சய யாகம் உள்ளிட்ட பல்வேறு யாகங்களும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டையில் உள்ள பள்ளியில் மாணவ மாணவிகள் அம்மா என்ற வடிவத்தில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். இதில் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் தாம்பரம் முத்துரங்கம் பூங்காவில் உள்ள நாகேஸ்வரி அம்மன் கோயிலில் இருந்து 5008 பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்வ விநாயகர் மற்றும் கோதண்டராமர் கோயிலில் மனமுருக சிறப்பு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகர கழகம் சார்பில் பூத விநாயகர் கோயிலில் இருந்து 108 பெண்கள் பால்குடம் ஏந்தி சவுந்தரவள்ளி உடனுரை பூதபுரீஸ்வரர் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து அன்னதானம் நடைபெற்றது. சைதாப்பேட்டை வடக்கு 140வது வட்ட நிர்வாகிகள் சார்பில் கோதண்டராமர் கோயிலில் கோமாதா பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர கழகம் சார்பில் ஸ்ரீ யோக நரசிம்மர் கோயிலில் 23 வகையான திரவியங்களை கொண்டு மகா யாகம் நடைபெற்றது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்களில் அஇஅதிமுகவினர் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளன.